ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, மறுபடியும் இந்த நாளிலே எங்களை கொண்டு வந்த கிருபைக்காகவும் தயவுக்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, மறுபடியும் இந்த பரிசுத்த நாளிலே நீர் கொண்டு வந்ததற்காக நாங்கள் கூடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் வழிநடத்த போகிறமைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு வாரம் இருக்கும் பொழுது, ஆமென், அல்லேலூயா. அப்புறம் நல்லா சில்வெல்லாம் அப்புறம் பண்ணிக்கோங்க. நான் சில்வை பற்றி தான் பேச போறேன். அப்புறம் பண்ணிக்கோங்க சில்வை. திடீர்னு எல்லாருக்கும் சில்வர் மேலே தான் வாழ்த்துது. அதை சைடில் வச்சுட்டு, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகவே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக, ஒரு வார காலத்திற்கு முன்பதாக நடந்த சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே அதை செய்து முடித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக ஜீவனை கொடுப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பதாக இந்த சம்பவம் நடந்தது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆமென், அல்லேலூயா. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1-5 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, நான் முதல்ல வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வாசிக்க சொல்லுறேன். Matthew chapter 21 verse 1-5 வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளை குறித்து கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலியமாய் நமக்கு சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1-5. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது, இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். போன உடனே அங்கு ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் கண்டிருக்கிறதை காண்பீர்கள். அவைகள் அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்தமுள்ளவராய் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மெரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். என் சியோன் என்று சியோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்றார். தீர்க்க தரிசனத்தினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா, சொல்லுங்க, அல்லேலூயா. ஆக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து தீர்க்க தரிசனமாய் பள்ளி ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குருத்தோலை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக, இதான் இந்த நாளிலே இதெல்லாம் கையில் வச்சிருக்கிறேன் இல்லையா, குருத்தோலைய, அது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் உரைத்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை, வசனங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, இப்ப தமிழ்ல வாசிங்க. அவர்கள் சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது சேஷர் 2 பேரை நோக்கி, பாருங்க, அப்படி இருந்தாங்க சேஷருங்க. இப்ப 2 பேரை பார்த்து அவர் சொல்றார். ஆமென், அல்லேலூயா. ஒலிவ மலைக்கு அருகாமல் இருக்கும் பொழுது அவரோடு கூட இருந்த 2 சீடர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. போங்கள். போன உடனே அங்க ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பிப்பாங்க. நீங்க போங்க, அங்க ஒரு கழுதை இருக்கு, அதுக்கு இன்னொன்னு என்ன இருக்குதான், குட்டி இருக்குதான். ஆமென், அல்லேலூயா, சொல்லுங்க, அல்லேலூயா. அங்க 2 இருக்கும், கழுதை இருக்கும், கழுதை குட்டியும் இருக்கும். அடுத்தது, கொண்டு வாருங்கள் என்று சீடர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே
உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஏதோ ஒரு போய் ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆடை கேட்குறீங்க, மாடை கேட்குறீங்க, 100 கொஸ்டின் கேட்கணும்னா கேட்க மாட்டாங்க. என்னத்துக்கு, எதுக்கு, இல்லை பலி போடுறதுன்னு போறியா, சேல் பண்ண போறியா, அதை பண்றியா, இதை பண்றியா, கேட்குவானா கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி அங்க கேட்குவாங்க. இப்போ நீங்க அந்த எதில் இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க கழுதையும் கழுத குட்டியும் கட்டப்பட்டு இருக்கும். நீங்க போய் அந்த கழுதையும் கழுத குட்டியும் கேளுங்க, அவங்க அதிகமா கேள்விங்க கேட்குவாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும், இந்த கழுதையும் கழுத குட்டியும் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. அவன் கழுதைய அவித்துட்டு உங்களுக்கு கூட கழுதை அனுப்புவான். ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய், உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமென். பழைய ஏற்பாட்டு நிழல், புதிய ஏற்பாட்டு நிஜம். ஆமென். அநேக முறை நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, போதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டதை நீங்கள் நினைக்கவில்லையா என்று சொல்லுவார். ஆமென். சொல்லப்பட்டவைகளை, ஆமென், சொல்றாரா இல்லையா? இதற்கு முன்பதாக சொல்லப்பட்டவைகளை நீங்கள் நினைக்கவில்லையா அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஏற்கனவே முன்னாடி நான் சொல்லி இருக்கிறேன். அதே போலதான் சொல்றார், இந்த நாட்டிலே நடக்க போகிற இந்த காரியம் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? இதெல்லாம் நடந்தது, உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த கழுதை குட்டி எப்பேற்பட்ட ஒரு கழுதையா இருக்க வேண்டும்? இங்க ஆண்டவர் சொல்றார் பாருங்க. எப்பொழுது நம்ம வசனத்தை எடுக்கும் பொழுது மத்தேயுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன பண்ணோம் நம்ம தேடி வாசிக்கிறோம். ஆமென். ஏன்னா ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் ஒரு விதமாய் கர்த்தர் எழுதியிருக்கிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 - 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க எதிர் கிராமத்துக்கு போங்க, அங்க கழுதையும் கழுத குட்டியும் இருக்கும். நீங்க போய் அந்த இடத்துல கழுதைய குட்டியை என்னிடத்துல கொண்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாரு. அந்த சீஷர்கள் அந்த வீட்டுக்கு போன உடனே போனா ஏதாவது ஒன்று கேட்குவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப மோசே எகிப்து இருக்கிற ஜனங்களை கொண்டு வரும்படிக்காக அவன் போறான். ஆண்டவர் பார்த்த மோசேஸ் சொல்றாரு, ஆண்டவரே நீ யாருன்னு சொன்னா நான் என்ன சொல்ல வேண்டும், ஆரோனுக்கு என்ன சொல்ல வேண்டும்? ஆமென். அவன் கேட்டிருப்பானா யார் அந்த தேவன், யாரை புதுசா 430 வருஷமா அடிமையா இருக்கிற ஜனங்களை வெளியே வா கொண்டு வரேன்னு சொல்றாரு. யாரு அந்த தேவன் கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டான். அப்ப மோசே என்ன சொன்னார்? இருக்கிறவராய் இருக்கிறவர். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அதே போல இந்த கழுதையை தேடி, அதாவது கழுதையை கொண்டு வருவதற்காக போனார்கள். அவன் கேட்குவான், எதுக்கியா, யாருக்கியா, என்னத்துக்கியா, எதுக்கு எடுத்துட்டு போவான் கேட்குவான். நீங்க சொல்லுங்க இது ஆண்டவருக்கு தேவை சொல்லுங்க. அப்ப உடனடியா அதை கழட்டி உங்க இடத்துல அனுப்புவான். வேதத்துல வாசிப்போம். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? மத்தேயு லூக்கா 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற, இங்க பாருங்க சொல்றாரு, இங்க உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போவேன், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுத குட்டியை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, இதுவரையிலும் அந்த மாதிரி எவனும் உட்கார்ந்து இருக்க கூடாது. ஃப்ரெஷ்ஷா கேக்குறார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. இவர கழுதை பத்தி தான் பேச போறோம். கழுதையுடைய காரியங்களை குறித்து தான் பேச போறோம்.
கழுதைனா கழுதைன்னு சொல்லுவான் யார் நம்ம ஆளுங்க இல்லையா, கீழ்த்தரமா சொல்லுவான். சொல்றாங்களா இல்லையா? நம்ம ஜனங்கள்லாம் கழுதை யாருன்னா மேன்மையா பேசுறத பாத்துக்கிறீங்களா? பேசணுமா? தலை ஆட்டாது, பொம்மை இல்லை. எல்லாம் பொம்மை மாதிரி அப்படி ஆட்டுங்கிறீங்களே என்ன? ஆமே அல்லேலூயா. கழுதையை யாருன்னா மேன்மையா பாத்துக்கிறீங்களா? கழுதைய பென்சு கார்ல உள்ள உட்கார வச்சு இட்டுன்னு போய்க்கிறீங்களா? நாய் இட்டுன்னு போற மாதிரி. அந்த கார்ல இருக்கிற பொம்பளை மாமர் இட்டுன்னு போறாளோ மாமனார் இட்டுன்னு போறாளோ தெரியாது, நாயை மாத்திரம் உட்காந்துட்டுன்னு போவான். ஆமே. கொஞ்சம் காசு வந்த பிறகு நாய்களுக்கு சோஃபா படுக்க வைக்கிறதுக்கு. ஆமே. ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல கீழே படுத்திருப்பாரு. ஒரு நாய் கொஞ்சம் காசு வந்த உடனே நாய் எங்க வைக்கிறாரு? சோஃபால உட்கார வைக்கிறாரு. நாய் எங்க வைக்கணும்? நாய் வைக்கிற இடத்துல தான் வைக்கணும். ஆமே. கழுதை நம்ம என்ன, நம்ம எப்படா மேன்மையா பேசுறோமா? பேசுறோமா? கீழ்த்தரமா பேசுறோம். கழுதனாவே பேசுறோம். ஆனா இங்க கழுதை குறித்து கர்த்தர் பேசுறார். நீங்க கழுதை கொண்டு வாங்க, ஆனா ஒருத்தர் மேல உட்கார்ந்து இருக்க கூடாது, புதுசா இருக்கணும். ஏன்னா அது யாருக்கு? ராஜாக்கு. கையில தட்டி தேவனை நாம் அனுமதிப்படுத்துங்க. அல்லேலூயா அல்லேலூயா. யாரும் அது மேல உட்கார்ந்து இருக்க கூடாதுன்னு லூக்கால சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயுல நீ கழுதை கொண்டு வாங்க சொல்லப்பட்டிருக்கு, தவிர லூக்கால யாரும் அது மேல யாரும் வேறாத உட்காராத பயணம் செய்யாத கழுதை நீங்க எடுத்துட்டு வாங்க. ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வாங்க, ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வாங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 19 verses 33 to 34. வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதுலயே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. யோவான் 12ஆம் அதிகாரத்திலும் இந்த குருத்தோலை கர்த்தர் பேசியிருக்கிறாரு. லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 33 34 உள்ள வசனங்களை வாசிங்க. ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் பொழுது அதற்குடையவர்கள் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அதற்கு ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்து போட்டு ஏற்றினார்கள். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? 33வது வசனம். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்த்த போது, எதை அவிழ்த்த போது? இப்போ கழுதை கூப்பிட்டுட்டா, கழுதை எடுத்து சொன்னார். கழுதை கூட யார் இருக்கிறது? குட்டி. இப்போ தாயும் புள்ளையா இருக்கிறாங்க. வெறும் தாயை விட்டு போனா புள்ளை என்ன பண்ணும்? அழுமா? அழுவும். தெலுங்குல சொல்ற மாதிரி சொல்லுங்க. தெலுங்குல தான் அலு. லூ பேசினா தெலுங்கு, லூ பேசினா தமிழ். அழும், தனிமையாயிடும். ஏன்னா இது அம்மா விட்டு போயிடுச்சு, ஒரு ரவுண்ட் அடிக்கும், சுத்தம், அது பண்ணும் இது பண்ணும். ஆமென். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? அவர் கழுத மாதிரி தான் உட்கார்றாரு. ஆனா கழுத குட்டியும் நீ எடுத்துட்டு வாங்க. ஏன்னா அது தாய் இல்லாம அது தனியாயிடுமே. ஆமென். அல்லேலூயா. தனிமையாயிடுமே. அதை நீயே அத்தியம். அதுக்கு என்ன சொல்றாரு? 33 என்ன சொல்றாரு வாசிங்க. அவனுக்கு கேட்கிறான், எதுக்கியா கழுத குட்டி எதுக்கியா தேவைன்னு கேட்கிறாங்க. வாசிங்க. கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது குட்டியா இருக்கிறார். கழுதை கேட்டாரு, குட்டியா இருக்கிறார் அவர்கள் கேட்டார்கள். ஆமென். ஆண்டவர் வந்து யாரும் பிரிக்கிற தேவன் அல்ல, இணைக்கிற தேவன். ஆமென் ஆமென். உன் தாய் எங்க இருக்கிறதோ உன் பிள்ளை அங்கதான் வைக்குவார் கர்த்தர். உன் கணவன் எங்க இருக்கிறார், உன் மனைவி அங்கதான் வைக்குவார் கர்த்தர். யாரும் பிரிச்சு பார்க்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் கழுதையை வெட்டணும்னு சொன்னாரு. ஆனா அவங்க கழுதை அனுப்பிட்டாங்க. இப்ப குட்டி இருக்குது, கட்டி போட்டு இருக்குது குட்டிய. இப்ப குட்டியே எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதான் ஆண்டவருக்கு தான் வேணும். ஏன்னா ரெண்டுல ஒண்ணு விட்டுட்டு ஒண்ணு எடுத்துட்டு போக முடியுமா? தலை ஆட்டாதீங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் தலைமலை போட்டு துணியா போட்டு ஒரு விதமா போட்டுக்கிறீங்க ஒருத்தரும். அதை ஆட்டும் போது எனக்கு வேற வேற மாதிரி எல்லாம் தெரியல. ஏன்னா ஒன்னொன்னு அந்த மாதிரி துணிகளை மேல இப்படி ஒண்ணுக்குது, ஒன்னு ஷேப்ல இருக்குது. நீ பரவாயில்ல, நீ போடாதே இருக்குது.
ஆமென். கழுதை குட்டி ஆண்டவர் ரெண்டும் கூப்பிடுறார். தாய் குடும்பமா கூப்பிடுறார், வாங்க. அல்லேலூயா. 34வது வசனம். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு வாருங்க, குட்டி மேல வஸ்திரங்களை போட்டு அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர்கள் போகையில் தங்கள் வஸ்திரங்கள் வழியிலே விரித்தார்கள். தன்னுடைய வஸ்திரங்கள் வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாக சீஷர் எல்லோரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்படுவதாக, பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாகுவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். சரி, விட்டுடுங்க. இப்போ கழுதை வந்தாச்சு. கழுதை குட்டியை கொண்டு வந்துட்டாரு. கழுதை குட்டி மேல விலை உயர்ந்த துணிகளை போட்டாரு. கழுதை இவர் உட்கார கழுதை மேல விலை உயர்ந்த துணிகளை போட்டு அவர் உட்கார்ந்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கழுதையில உட்கார்ந்த இயேசு. அந்த நாட்களில் குதிரை இல்லையா? இருந்துச்சா இல்லையா? சேஷா நீதா? அப்பதான் நீ நான் தூங்குற மாதிரி நினைச்சிருக்கேன். ஆமென். ஏன் கழுதையில வரணும்? ஏன் குதிரை இல்லையா? ஒட்டகம் இல்லையா? ஆபிரகாமுக்கு ஈசாவுக்கு பொண்ணு பார்க்க அனுப்பும் போது என்ன அனுப்புனாரு? கழுதை அனுப்புனாரா, ஒட்டகத்தை அனுப்புனாரா? ஏன் கழுதையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு? ஏன்னா அந்த நாட்களில் யூதர் பாரம்பரியம் பிரகாரம் யார் ஒருவர் யூதர்கள் ராஜாவா ஆகிறார்களோ அவங்க எல்லாம் கழுதை மேல தான் உட்காரணும். ஆமென். அல்லேலூயா. எது மேல உட்காரணும்? கழுதை மேலதான் உட்காரணும். அது அந்த நாட்களில் இருந்த யூதருடைய பாரம்பரியம். அந்த நாட்களில ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு குதிரையின் விலை 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க. ஒரு ஒட்டகத்தின் விலை ஒரு 50,000 வச்சுக்கோங்க. ஆனா ஒரு கழுதின் விலை 1,00,000 ரூபாய். அந்த நாட்கள் எவ்வளோ? 1,00,000 ரூபாய். ஏன்னா அந்த 1,00,000 ரூபாய் கழுதை வாங்கினாதான் அந்த 1,00,000 ரூபாய் அந்த கழுதை ரோட்ல போகும்போது யாராவது அது மேல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அந்த ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? ராஜா போகிறார். அவனை தான் போக முடியாதுல்ல. இந்த காலத்துல பென்ஸ் கார் வச்சிருக்கிறவன், ஆடி கார் வச்சிருக்கிறவன், அந்த காலத்துல கார் கழுதியா? ஆமே, பணக்காரன். ஏன்னா அந்த நாட்களில குதிரையை விட ஒட்டகத்தை விட விலை உயர்ந்தது எதுனா கழுதை. ஆமென். அந்த நாட்களில பாரம்பரிய யூத கலாச்சாரம் பிரகாரம் யாரெல்லாம் ராஜாவாய் ஆகிறார்களோ அவர்களை கழுதையின் மேல உட்கார வைத்து தான் கொண்டு வருவார்கள். ஆமென். ஆனா பிற ஜாதி ஜனங்களில யாராவது ராஜாக்கள் ஆனார்கள்னால் அவர்களை குதிரை மேல வருவது பழக்கம். ஆமென். அல்லேலூயா. இப்ப யார் வர போறாரு? யூத ராஜ சிங்கம் வர போறார். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்ப யூதத்திலிருந்து ஒரு ராஜா இந்த உலகத்திற்கு அவர் வெளிப்படுத்த போறார் என்றால் அந்த யூத பாரம்பரிய பிரகாரம் அவர் எது மேல வரணும்? கழுதை மேல வரணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது சாலமோனை ராஜாவாக மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன பாஸ்டர் நீ சொன்னீங்க அந்த காலத்துல யூதர்கள் எல்லாம் வந்து விலை உயர்ந்த கழுதை. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. விலை உயர்ந்தது கழுதை. அதாவது குதிரை 10,000 ரூபாய், ஒட்டகம் 50,000 ரூபாய், கழுதை எவ்வளோ? 1,00,000 ரூபாய். ஆமென். அது மேல தெரியாத யாராவது ஒருத்தர் வந்து உட்காந்து போறான்னா எல்லாம் ஆச்சரியமா பார்க்குவாங்க. அவன் யாரு? ராஜாவா? ஆமென். அல்லேலூயா. இப்ப அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் வேதத்துல எடுக்கிறேன். கழுதை மேல கர்த்தர் வருவதற்கு காரணம் ஆண்டவர் ஒரு யூதன். ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த உலகத்துக்கு ராஜாவாய் வெளிப்படுத்த போகிறார் என்று சொன்னா அவர் குதிரை மேல வருவாரா, ஒட்டகத்து மேல வருவாரா? கழுதை மேல வருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாரு, அவர் நடக்கிறாரு, அதாவது உட்கார்றாரு. அந்த கழுதைக்கு மேலையும் வெண் வஸ்திரங்கள். ஆமென். விலை உயர்ந்த வஸ்திரங்கள்.
அந்த கழுதை குட்டிக்கு மேல மண் வஸ்திரம், அதாவது உயர்ந்த வஸ்திரங்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்க யாராவது உங்களை பார்த்து ஏ கழுதை அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படுங்க. நான் பெரிய ஆள் நினைச்சுக்கேன். ஆமாயா, நான் பெரிய ஆளியா? உன்னுடைய பெரிய ஆளியா? உன்னுடைய நானு ஆண்டவர் வேதத்துல சொல்றாரு. எங்கனா சொல்லிக்குதா தேவனே? ஆண்டவரே, நீ வந்து கழுதை மேல உட்கார்ந்து ராஜான்னு சொல்லி இருக்கிறியே, யூதர்களுடைய பாரம்பரியம் அதுதானே. பிற ஜாதி அரசர்கள் வந்தாங்கன்னா அவங்க குதிரை மேல உட்காருவாங்க. அப்ப ஏதாவது உதாரணம் இருக்குதா வேதத்துல கழுதை குறித்து? யாராவது ராஜாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்களா அந்த நாட்களில? யூதர்கள், இஸ்ரேல்ல வேதம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. First King chapter 1 verse 33 and 34. தாவீது ராஜா சாலமோனை ராஜாவாக மாற்றும் பொழுது சாலமோனை கழுதையின் மேலே உட்கார வைத்து அனுப்பினான். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் 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 கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். 1 ராஜாக்கள், First King chapter 1 verse 33 and 34. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம் 34வது வசனம் வாசிங்க. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை கேவேரு கழுதை மேல் ஏற்றி. எது மேல? கேவேரு கழுதை. இப்ப ராஜா போறாரு. யாரு? சாலமோன் ராஜா போறார். தாவீது வயசாகி போச்சு. இப்ப தாவீது மகனை இப்போ சாலமோனை ராஜாவா மாத்துறாரு. ஆமென். ஏன்னா அந்த நாட்கள்ல யூத பிரகாரம் யூத ராஜாக்கள் கழுதை மேல தான் வருவாங்க, பவனியா வருவாங்க. அவங்க பின்னாடி லட்சக்கணக்கான ஜனங்க இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வேதத்துல உண்மையா? அந்த நாட்களில ராஜாக்கள் வந்து கழுதை மேல போனாங்களா? ராஜாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஜனங்கள்ல யாராவது கழுதை மேல போயிருக்கிறாங்களா? அதுக்கு விளக்கத்தை நான் சொல்றேன். First King chapter 1 verse 33 and 34. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கேவேரு கழுதை மேல் ஏற்றி அவனை கீகேனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். அங்கே ஆசாரணியாக சாதேக்கும் தீர்க்கதரிசியாக நாத்தானும் அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணக்கடுவார்கள். இஸ்ரவேல் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணக்கடுவார்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். ஆமென். இது என்ன புரியுதுன்னா மறுபடியும் இந்த வருஷத்தை வாசிங்க. நான் விளக்கமா சொல்றேன். நானு 1 ராஜாக்கள் 1:33 நிதானமா ஒண்ணொண்ணா வாசிங்க. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கேவேரு கழுதையின் மேலே ஏற்றி அவனை கீகேனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். இப்ப யார் போறாரு? கழுதை மேல யார் போறாரு? இப்போ சாலமோன் போறாரு. எது மேல போறாரு? அவன் அப்பா யாரு? தாவீது ராஜா. இப்ப இன்னொரு ராஜா ஆக போறாரு. அடுத்தது தாவீதுக்கு அடுத்தது இப்ப யாரு? சாலமோன். இப்ப சாலமோன் ராஜா வந்து அபிஷேகம் செய்யணும்னா அவர் எது மேல போகணும்? கழுதை மேல போகணும். ஆமென். ராஜா யார் சொல்றா? நம்ம ராஜா உலக ரட்சகர் எது மேல வந்தாரு? கழுதை மேல வந்தார். ஏன்னா அந்த ராஜா உலக ராஜாக்கள் எல்லாம் எப்படி வந்தானுங்க? கழுதை மேல வந்தானுங்க. அப்ப யூத ராஜ சிங்கம் குதிரை மேல வருவாரா? ஏன்னா யூத சிங்கம் எல்லாம் யூத ராஜாக்கள் எல்லாம் கழுதை மேல வந்துதான் ராஜ்யத்தை ஆளக்கூடிய அபிஷேகத்தை எதனால எப்போ வந்தாங்க? கழுதை மேல வந்தாங்க. ஆமென். அப்போ ஆண்டவர் எதுக்கு வந்தாரு? யூத தாவீது வம்சத்துல வந்தவர். ஆமென். ராஜா வம்சத்துல வந்தவர் யாரு? சொல்லுங்கம்மா. வாயில இயேசுன்னு சொன்னாதான்பா எல்லாம் சுகமாகும் உங்களுக்கு. எதுக்கோ உச்சரிக்கிறீங்க வார்த்தைகளை. ஆமென். சொல்லுங்க. ஆமென். இயேசுன்னு சொல்லுங்க.
ஆமா, யூத ராஜ சிங்கம், யூதர்ல பிறந்தவர், யூத பாரம்பரியத்தின்படி அவரு. ஏன்னா அதுக்கு முன்பு தான் ராஜாக்கள் எப்படி வந்தாங்க? கழுத மேல வந்தாங்க. இப்போ சாலமோனு ராஜாவாக போறான். தாவீதுக்கு வயசாச்சு. அதனால அந்த ராஜாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக சாலமோன் எப்படி வந்தாரு? என்ன பார்த்துருக்கீங்க குமாரி? உன்னை பார்த்த நான் தூங்கிட போகிறேன். எவ்வளோ சத்தமா பேசி உன்னே பார்த்துக்கிறேன். தூங்காது. ஏன்னா இவங்க கழுத பற்றியே பேசினுங்கிறாரு. இன்னைக்கு உலகம் பூரா கழுத பற்றி தான் பேசினுப்பாங்க. எதை பற்றி பேசினுப்பாங்க? கழுதைய மேன்மை குறித்து பேசிட்டு இருப்பாங்க. கழுத ரோட்ல போகும்போது தான் கழுத. அது மாதிரி ராஜா உட்கார்ந்தா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கழுத மேல உட்கார்ந்து வாசிங்க. அங்கே ஆசாரனாகிய சாதேக்கும் தீர்க்கதரிசியாக இருக்கிறான் பாருங்க. தீர்க்கதரிசியாக நாத்தானும் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அப்பத்திலிருந்தே வந்து இது தாவீது வம்சத்திலிருந்து இந்த ராஜாக்கள் எல்லாம் ராஜாவாக அபிஷேகம் செய்யும் பொழுது, ஆமென். இன்னைக்கு எல்லாம் இந்திய உலக தேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது PM ஆயிட்டா, பெரிய ஆயிட்டா, யாருன்னா கழுதில் வராங்களா, கார்ல வராங்களா? அது இந்த ஒரு பாரம்பரியம். அது ஆனா அந்த நாட்களில யூத பாரம்பரியம் பிரகாரம் ஒருத்தர் ராஜா வரனா அவன் எது மேல வரணும்? அதுக்கு எது உதாரணம்? அப்ப அந்த கர்த்தர் கழுத மேல வர்றாருன்னா அதுக்கு யார் உதாரணம்னா சாலமோன், தாவீதுடைய மகன். அடுத்து தாவீதுக்கு அடுத்து ராஜாவாக ஆக போகிற சாலமோன் கழுத மேல வந்தான். கழுத மேல வந்த உடனே ஆசாரியர்கள் அவனை ராஜாவாக மாற்றினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயாதிபதிகள் புத்தகம் Judges chapter 5 verse 10 பேஜ் நம்பர் 307 தமிழ்ல 307வது வசனம். நியாயாதிபதிகள் புத்தகம் Judges chapter 5 verse 10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. 307 வேதத்துல 3 ವಾಸಿಂಗ್ ಬಿಳಿ ಕತ್ತೆಗಳ ಮೇಲೆ ಸವಾರಿ ಮಾಡುವವರೇ, ರಕ್ತ ಕಂಬಳಿಗಳ ಮೇಲೆ ಕೂತುಕೊಳ್ಳುವವರೇ, ಪ್ರಯಾಣಿಕರೇ ಗಾನ ಮಾಡಿರಿ. வெள்ளை கழுதையின் மேல் ஏறுகிறவர்களே. பாருங்க, கழுத பத்தி மேல உட்கார்றத பத்தி தான் சொல்றாரு. நியாயாதிபதிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். வெள்ளை கழுதையின் மேலே ஏறுகிறவர்களே, ஞானஸ்தானத்தில் நீ வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். வழியிலே நடக்கிறவர்களே, இதை பிரதாசிக்கிறவர்களே. அவ்வளவுதான். ஆமென். வாசிங்க, அதை பார்த்து மறுபடியும் தமிழ்ல வாசிங்க. வெள்ளை கழுதையின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய, அதாவது கழுதையின் மேன்மை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல பேசுகிறார். ஆமென். ஏன்னா ஆண்டவர் கழுது மேல தான் வந்தார். கழுது மேல வந்தாதான் அவர் ராஜான்னு சொல்ல முடியும் இல்லையா? அவர் ஒரு கால் கழுது மேல வராது இருந்தாருன்னா இவர் யூத ராஜ சிங்கம், இந்த உலகத்தை ஆளக்கூடிய ராஜா யாருன்னு சொல்லி இருப்பாங்களா? ஆமென், அல்லேலூயா. இப்ப அதை எப்படி வெளிப்படுத்துறது? கழுது மேல உட்கார்ந்துட்டார். அப்ப யூத ஜனங்களாம் நினைச்சா இவர் தாப்பா ராஜான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் கழுது மேல வந்தார் தெரியுது இல்ல? புரிஞ்சா தான் முதல் முறை அந்த வார்த்தை நான் பேசுறேன். இன்னும் நிறைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். யாரை பத்தி பேச போறேன் நீங்க எல்லாம்? சொல்லுனே இதுயா, இந்த கழுத மேலதான் ஆண்டவர் உட்காந்துக்கிறார். கையில தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்தும். நீ என்ன கழுத சொல்ற, இந்த கழுத மேலதான் அந்த உலக ரட்சகர் உட்கார்ந்து இருக்கிறாரு.
உன் பார்வைக்கு கழுதையா நினைக்கலாம், ஆனா நீ கழுதை நினைக்கிற இல்ல, இந்த கழுதை மேலதான் கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் நிறைவேறினது கர்த்தர் சொன்னார். ஆமென். மத்திய 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இவைகளெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப்படுவதாக. சக்கரியா 9ஆம் அதிகாரம் பேஜ் நம்பர் 1098. சக்கரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லோருக்கும் தெரிந்த வசனம். சீயோன் நகரியே ಬಹು ಸಂತೋಷಪಡು, ಯೆರೂಸಲೇಮ್ ಪುರಿಯೇ ಹರ್ಷಧ್ವನಿ ಗೈ, ನೋಡು ನಿನ್ನ ಅರಸು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ, ಆತನು ನ್ಯಾಯವಂತನು, ಸುರಕ್ಷಿತನು, ಶಾಂತಗುಣ ಉಳ್ಳವನಾಗಿಯೂ ಕತ್ತೆಯನ್ನು, ಹೌದು ಪ್ರಾಯದ ಕತ್ತೆ ಮರಿಯನ್ನು ಹತ್ತಿದವನಾಗಿಯೂ ಬರುತ್ತಾನೆ. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூறு, இதோ களிக்கூறு, மிகவும் களிக்கூறு, மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கம்பீரு, கம்பீரு. இதோ இதோ உன் ராஜா உன்னிடத்துல வருகிறார். உன்னிடத்துல வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சகவரமாய் தம்மை, நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் மினியின் மேலும் ஏறி வருகிறமாயிருக்கிறார். ஆமென். 53வது ஏசாயால அநேக பாடல்களை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறார். ஆமென். இது அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம தியானிக்க போறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பிறப்பை குறித்து ஏசாயாலெல்லாம் சொல்லி இருக்கிறார் கர்த்தர். ஆமென். இந்த குருத்தோலை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த நாட்களிலே நான் கழுதை மேல வரும் பொழுது இவர்தான் ராஜா, உலக ராஜா என்பதை அறிந்து கொள்வார்கள் என்பதை ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சொன்ன அந்த வார்த்தை இந்த நாளிலே உலகம் முழுவதும் ஆலயங்களிலே பிரசங்கம் செய்து கொண்டு வருகிறது. வாசிங்க 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 மெதுவா வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூறு, மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கம்பீரு, கம்பீரு. இதோ இதோ உன் ராஜா உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன்னிடத்துல வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சகரும், ரட்சகருமாயிரும், வரும் தாழ்மை உள்ளவரும், தாழ்மை உள்ளவரும். கழுதை பாருங்க, இப்போ இல்லையா, ஆண்டவர் யாருன்னு மெசேஜ் வரார் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலக ரட்சகர் வரார் என்பது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கன்னியின் வயிற்றிலே இயேசு பிறப்பார் என்பதை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம் பாவங்களுக்காக, மீறுதல்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, அநியாயங்களுக்காக அவர் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுப்பார், ரத்தத்தை கொடுப்பார் என்பதை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த உலகத்திற்கு நான் யார் என்பதை வெளிப்படுத்த அந்த நாட்களிலே, குருத்தோலை நாட்களிலே என்னை வெளிப்படுத்த கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூறு, சந்தோஷம் அடை. எருசலேம் குமாரத்தியே, கம்பீர். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்த ஜோரா 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 ஜோரா. அந்த ராஜா எப்படி வர போறார் தெரியுமா? கழுதை மேல வர போறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ராஜா வர போறாரியா? ஆர்ப்பரித்து தேவனை துதி ஆராதிங்க. ராஜா இந்த உலகத்துக்கு வர போறார் அப்படின்னு வச்சிட்டாரு. தீர்க்க தரிசனம் எல்லாம் என்ன பண்ணிருப்பான்? யோசிப்பாங்களா இல்லையா? யோசிப்பானா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அந்த ராஜா எப்படி வராராம்? கழுதை குட்டி மேல வராராம். சிம்பல் இல்லையா? சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் யாராவது ஒருத்தர் வண்டியில வந்தாங்கன்னா அவர் அந்த வண்டியில தான் வருவான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமென். அல்லேலூயா. இப்ப தன்னை யார் என்பதை கர்த்தர் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த போகிறார். ஆமென். ஏன்னா அந்த நாட்களில கழுது மேல உட்காருவாங்க யாரு? ராஜா. ஆமென். அப்ப அந்த உலக தாவீதுல பிறந்த ஒரு மனுஷன் இப்ப ராஜான்னு வெளிப்படையா உலகத்திற்கு அறிவிக்கணும்னா கழுது மேல உட்கார்றாரு. ஆமென். வேற எதுவும் பண்ணல. நான் ராஜா நான் ராஜா நான் ராஜான்னு என்ன சொன்னாரா? கழுது மேல உட்கார்ந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நினைச்சுட்டாங்க ராஜா வந்துட்டாரு.
3 வருஷம் ஊழியம் செய்த ராஜா எங்கேயும் சொல்லல. நான் ராஜன் எங்க சொல்லி இருக்கிறாரா? நான் பெரியவன் எங்க சொல்லி இருக்கிறாரா? சொல்லுங்க. இல்ல, இவரே எடுத்துதான் சொன்னாரு. சிலுவையில் அறியும் பொழுது கேட்கிறான், நீ ராஜாவான்னு கேட்கிறான். நான் ராஜா தான் கர்த்தர் சொல்றேன். ராஜா மேல, கழுது மேல வந்த தேவன் ராஜா என்று அவன் தெரிந்தும் அவன் கேட்கிறான், ராஜாவான்னு கேட்கிறான். நீ சொன்னபடி நானு ராஜா. இங்க ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு, நீங்க உன் ராஜா உன்னிடத்துல வருகிறா. அவர் எங்க எப்படி? அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்வு உள்ளவரும் கழுதை மேல மீனின் மேல ஏறி வருகிறமா இருக்கிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். கழுதை பத்தி புரிஞ்சா? ஏன் கழுது மேல வரணும்? ஏன் குதிரை மேல வந்திருக்கலாமே இல்லையா? மற்ற ஜாதிகள், மற்ற ராஜாக்கள் நீங்க எங்க பார்த்தாலும் சரி, புக்ஸ்ல பார்த்தாலும் சரி, வேதத்துல பார்த்தாலும் சரி, சினிமால பார்த்தாலும் சரி, அந்த ராஜா எது மேல வருவாரு? குதிரை மேல வருவார். உலக ராஜாக்கள் எல்லாம் கழுது மேல எவனா வருவானா? நம்ம இங்க இந்தியாவில் இருக்கிற ராஜாக்கள் எவனா கழுது மேல வருவானா? கழுதை எப்படி வருவாங்க? போட்டு தள்ளுவாங்க. ஆமென், அல்லேலூயா. முதல் சைன் கொடுக்கிறார், கழுத குட்டி மேல வர போறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் கழுத மேல உட்கார்ந்துட்டாரு. கழுத குட்டி மேல விலை உயர்ந்த வஸ்திரத்தெல்லாம் போட்டார். அப்ப எத்தி போகுது? கழுதையும் போகுது, கழுத குட்டியும் முன்னாடி போகுது. ஆமென், அப்படிதானம்மா? இல்ல, ஆண்டவர் போறாரு, எல்லாம் எதிரில் காலி. இப்போ நான் இதே எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் எதிரில் போறாருன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு எதிரில் ஒரு 1000 பேர் போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? அதே போலதான் கழுத மேல ஆண்டவர் உட்கார்ந்தாரு. கழுத போகுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கழுத மேல உட்கார்ந்துட்டால் கழுத குட்டி மேல வெண்வஸ்திரம் போட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது பாருங்க. அந்த இஸ்ரேல் தேசத்துல மத்திய 21ஆம் அதிகாரம் 7-11 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, Matthew chapter 21 verse 7 to 11 வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? தமிழ்ல வாசிங்க. மத்திய 21ஆம் அதிகாரம் 7-11. கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவர்கள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார். கழுதை மேல என்ன போட்டாங்க? வஸ்திரங்களை போட்டு. கழுதை குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியை பரப்பினார்கள். ஆண்டவர் வரார் பாருங்க. ஆண்டவர் கழுத மேல உட்காந்துகிறார். ஆமென், வெண் வஸ்திரத்தை போட்ட கழுத மேல உட்காந்துகிறார். இப்போ யூத பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? விலை உயர்ந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அவருக்கு முன்பதாக கீழே போடுறாங்க. ஆனா அது மாதிரி யார் நடக்கிறது? அது மாதிரி யார் உட்காந்துகிறது? ஆமென், அல்லேலூயா. யூத பெண்கள் அவ்வளவு ஈஸியா உடல் மேல இருக்கிற துணி எடுத்து கீழே போட மாட்டாங்க. இப்ப ராஜா உட்காந்துட்டாரு. இதோடைய சீக்கிரம் நான் பேசுறேன். இவ்வளவு அவன் செய்யறதுக்கு என்ன காரணம்? யூத பெண்கள், ஆண்டவர் வந்து கழுத மேல உட்கார்ந்துட்டார். கழுத குட்டி மேல வெண்வஸ்திரத்தை போட்டுட்டார். இப்போ எருசலேம்ல நடக்கிறாரு. நடக்கும் பொழுது பின்னாடி ரொம்ப ஜனங்க இருக்கிறாங்க, முன்னாடி எல்லா வஸ்திரங்களை, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, விலை உயர்ந்த வஸ்திரங்களை கழட்டி ஆண்டவருக்கு முன்பதாக எல்லாம் ரோட்ல போட்டு போயினே இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அது மேல யார் நடக்கிறது? கழுதல். அப்ப என்ன அடுத்தது என்ன வசனத்தை வாசிங்க? தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. இல்ல 9வது வசனம்.
முன்பு நடப்பாரும் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா. எப்போ எப்போ ஓசானா சொன்னாங்க தெரியுமா? எப்போ ஆண்டவர் கழுத மேல உக்காந்தாரோ. யூதர் ஜனங்க நினைச்சிட்டாங்க இவர் தானா நமக்கு ராஜா, கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த 3 வருஷம் எங்கேயுமே அவர் கழுத மேல உட்கார்ல. உட்கார்ந்தாரா? எங்கேயும் உட்கார்ல, நடந்தார், அற்புத அடையாளங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், சாப்பாடு கொடுத்தார், எல்லா கர்த்தர் செய்தார். ஆமென். கடைசி ஆண்டவர் மரிப்பதற்கு, ஜீவனை விடுவதற்கு, ரத்தத்தை சிந்துவதற்கு 6 அல்லது 5 நாட்களுக்கு முன்பதாக நடந்த சம்பவம். ஆமென். ஹல்லேலூயா. என்னடா இவர் வந்தாரு, இருந்தாரு, போயிட்டாரு, இவர் ராஜாவா மந்திரியா இல்ல இவர் யாரா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு இல்லையா? அதை கிளியர் பண்ணிட்டு போற, கிளியர் பண்ற. 3 வருஷம் அவர் எங்கன்னா சொல்லி போறான், ராஜான்னு சொல்லி போற, அப்படி இப்படி நடந்துட்டு போறோம். இன்னைக்கு ஊழியக்காரங்கெல்லாம் தேவட வார்த்தை பேசணும், அப்படி ஒரு நடைய ஸ்டேல வித்தியாசம். ஒரு ஊழியக்காரங்களா பாடி கார்டுங்களா நடந்து வந்துருக்கிறாங்க. அவர் தாழ்மை உள்ளவர். ஆமென். நான் சில ஊழியக்காரனை நான் பார்த்து ரொம்ப தாழ்மையா இருப்பான். ஆனா மேல போய் நின்னாங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. கீழே இறங்கினாங்கன்னா யாருன்னு தெரியாது. ஒண்ணு இல்லாத அரைப்படம் இது பாரு, அதுதான் ஆடினே இருக்கும். ஆடினே நிறைந்த பாத்திரம் அமைதியா இருக்கும். பாதி தெரிஞ்சு பாதி தெரியாம, தெரியாத கொஞ்சம் விட்டு கொஞ்சம் ஜனங்கள் இருக்குது பாரு, அது ஆடினே தான் இருக்கும். ஆமென். இன்னைக்கு எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கைய மேன்மையா நினைச்சு, தன்னுடைய ஊழியத்தை மேன்மையா நினைச்சு இன்னைக்கு குப்பையில வந்துருக்கிறாங்க. எத்தனை பேர் தமிழ்நாடு பூரா காரி துப்புறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வேதத்துல சொல்றாரு, வேதத்துல விபச்சாரத்துல யார் பிடிக்கப்படுகிறாளோ, அதை நேரடியா தன் கணவன் பார்க்கிறானோ அவனை தான் டைவர்ஸ் பண்ணணும். அதானம்மா. ஆனா பிற ஜாதியில எல்லாம் ஸ்பூன் கொடுக்கலன்னா டைவர்ஸ், ரொட்டி மனை கொடுக்கலன்னா எல்லாம் கொடுத்துருவாங்க. ரொட்டி மனை இருக்காது, உருட்டுறது இருக்காது, நீ கொடுக்கல அதனால டைவர்ஸ். நடக்குதா இல்லையா? புது வண்டி கொடுத்துட்டு பின்னாடி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா டைவர்ஸ். ஒரு ஊழியக்காரன் சொல்றேன், என் மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டேன், அதாவது அவளை போடாம வச்சுட்டு என் மேல கேச போட்டான். டைவர்ஸ் என்ன தெரியுமா? கிறிஸ்துடைய வாழ்க்கையில உன் மனைவி வேசித்தனத்திலும் விபச்சாரத்திலும் அவ செய்த நீ பாத்தினா டைவர்ஸ் பண்ணு. அபார்ட் ஃப்ரம் தட் நோ டைவர்ஸ் இன் கிறிஸ்டியானிட்டி. ஆமென். நீ கிறிஸ்துவ போதகர்கள்லாம் ஈஸியா டைவர்ஸ் பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க? அதை தவிர கிறிஸ்துவத்துல டைவர்ஸ் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு வாரம் இருக்கும்போது நான் யாருன்னு கர்த்தர் காமிக்கிறார். ஓசானா ஓசானா. எப்போ ராஜா, அதாவது ஆண்டவர் அந்த கழுத மேல உட்கார்றாரோ அப்போ யூத பெண்கள் எல்லாம் இவர் தானா நமக்கு ராஜா, இவர் தானா நமக்கு ராஜா, ஓசானா ஓசானா. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தர் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படுவார்கள், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கையிலே நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலே உள்ள நசரேயனாகி வந்திருக்கிற தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்து. இவ்வளவு கூட்டம் இல்லையே, வருவாரு, அற்புதம் செய்வார். இவர் யார்? கழுத மேல புதுசா வராரு.
இதுவரைக்கும் ஒரு மினிஸ்ட்ரியில நான் ராஜன் அவர் சொல்லவே இல்லையே, நான் பெரிய ஆளுன்னு சொல்லவே இல்லையே, இந்த உலகத்தை ஆள போறேன்னு சொல்லவே இல்லையே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. அப்ப சும்மா நடந்து அற்புதம் செய்தவர் திடீர்னு யூத பாரம்பரியத்தின் பிரகாரம் ஒரு ராஜா வாக்குனா அவன் கழுத மேல வந்து அபிஷேகத்தை பெற்று அவன் ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜா ஆகுவான் என்பதை இந்த இப்போ சாலமோனை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். ஆமென். இப்போ ராஜா வராரு, இப்போ இவ்வளவு நாள் அங்கங்க ஊழியர் செய்திருந்தாரு, திடீர்னு இப்போ கழுத மேல வராரு. இப்போ அவங்களுக்கே டவுட், இவர் யாரையா புதுசா கழுத மேல வராரு, வருமா வராது? ஏன்னா இதுவரைக்கும் ஒரு சொல்லவே இல்லை, நான் ராஜான்னு சொல்லவே இல்லையே, இந்த யூதர்கள் நான் ராஜாவா இருந்து ஆளுவேன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்ப யாருன்னு கேட்கிறாங்க. ஆமென் அல்லேலூயா. 2 Kings chapter 9 verse 13. ஆமென். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2 King chapter 9. எடுத்து சீக்கிரம் வாசிங்கன்னா நிறைய வசனம் இருக்கிறது. 2 King chapter 9 verse 13. 2 ராஜாக்கள் தான் டக்குன்னு எடுக்கணும். கன்னடா எடுத்துறாங்க, அதனால அந்த திரும்ப ரிப்பீட் பண்ணணும் நான். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம் எடுங்க. அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை பாருங்க, பழி ஏற்பாட்டுல பாருங்க, வஸ்திரத்தை போட்டாங்களா இல்லையா? ஆண்டவர் வரும்போது போட்டாங்களா இல்லையா? பேசுங்கம்மா, போட்டாங்களா இல்லையா? ஏன்னா நீங்க எல்லாருக்கும் சவுண்ட் ரொம்ப கம்மியாகுது. ஆமென். என்ன பண்றது பாஸ்டர், சர்ச்சுக்குள்ள வந்தா சவுண்டு கம்மியாயிடுது. எப்போ சர்ச்சு விட்டு வெளியே போறனோ சவுண்டு பெருசாயிடுது. ஏன் தெரியல, உள்ள வந்தா சவுண்ட் வர மாட்டேங்குது, வெளியே வந்தா சவுண்டோட கத்துறான் போறாரு. எங்க சத்தம் இருக்கணும்? வேதத்தை சொல்லு, வசனங்களை சத்தமா வாசிக்கணும், தேடி வாசிக்கணும். ஆமென். என்ன சொல்றாரு? தேடி வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? சத்தமா. இந்த மைக்கே ஒண்ணு இல்லாத இருக்கணும். எங்க மனைவி குடும்பங்கள்லாம் மைக்கே தேவையில்லை, மைக் உள்ள வச்சுக்கிறாங்க. இவங்க அக்கா ஒன்று இருக்கிறாங்க கிறிஸ்டினா, திறந்தாங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் கேட்கும் வாய்ஸ். ஒரிஜினல் ரெக்கார்டு அவுஜார் சிஸ்டமே அவுட் ஆயிடும். வேதத்தை எப்படி வாசிக்கணும்? இன்னும் சத்தமா வாசிக்கணும். நிதானமா நம்ம வாசித்தோம்னா கரெக்டா சத்தமா வாசிக்கணும். அவன் பாஸ்டர் சொல்லிட்டாரு, டக்குன்னு எடுக்கலாம் ஃபாஸ்டா எடுத்து ஃபாஸ்டா வாசினா உனக்கும் புரியாது, எனக்கும் புரியாது, சபையில் இருக்கிறவங்க தலைக்கறின்னு வெளியே போக வேண்டியதுதான். 2 King chapter 9 verse 13. அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை, பாருங்க, யூத பெண்கள் தீவிரமாய் தன்னுடைய வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். அப்படியே நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் யெகூ என்பவன் யோராமுக்கு விரோதமாக, யூத ஸ்திரீகள் அவள் சுலபமா ஆடைகளை எடுத்து போடுவாங்க. அந்த வார்த்தை மாத்திரம் படிங்க, முதல் வார்த்தை மாத்திரம் படிங்க. அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரங்களை படிகளின் உயரத்திலே கீழே விரித்து எக்கால ஊதி. இதெல்லாம் ரெக்கார்டிங் போகுது. கீழே நான் சொல்றேன், கீழே நான் என்னடா வாசிக்கிறாங்க பாருங்க, இதெல்லாம் லைவ்ல போகுது. ஆமென். நிதானமா வாசிங்க, நீங்களே வாசிங்க, நிதானமா வாசிங்க. அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவர்கள் தங்கள் வஸ்திரத்தை, யார்? யூத பெண்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் இல்ல அப்புறம் விரித்து. ஆமென். ராஜா வரும்போது என்ன பண்றாங்க? ஆமா, நம்ம ராஜா நடக்க போறார், வஸ்திரத்தெல்லாம் விரித்தான். கேளுங்க, ஆண்டவர் கழுது மேல உட்கார்ந்து போகும்போது அவர் பின்னாடி சரித்திரம் சொல்லுது 3 லட்சம் பேர் இருந்தாங்களாம். எவ்வளவு? 3 பேரு பின்னாடி. அது ஏன் போனாங்க சொல்றேன். ஆண்டவர் கழுது மேல உட்கார்ந்துட்டாரு. சீயோன் குமார்த்திகள் யூத பெண்கள் தன் உயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாம்
அவர் முன்பதாக போட்டு, ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, போட்டு ஓசானா ஓசானா என்று பாடி ஆர்ப்பரித்து போவதை நாம் வேதத்துல வாசித்தோம். ஆமென் அல்லேலூயா. அப்ப போகும்போது சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு பின்னாடி 3 லட்சத்துக்கு மேல போனாங்களாம், பின்னாடியே போனாங்களாம். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டு இருக்கிறது, வேத பாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இயேசுவை பார்த்து சொன்னாங்க, இந்த உலகமே அவர் பின்னே போய் கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துங்க. இந்த கூட்டத்தை பார்த்து பரிசேயர், சதுசேயர், வேத பாரர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் வர 3 லட்சம் தான் சொல்ல, உலகத்துல சொன்னாங்க. இந்த கூட்டத்தை பார்த்த உடனே பரிசேயர், சதுசேயர், வேத பாரர்கள், ஞானிகள், ஆமென், என்ன சொன்னாங்க தெரியுமா? வேதத்துல வேத உலகமே அவர் பின்னே செல்வதை அவர்கள் பார்த்தார்கள். ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 12ஆம் அதிகாரம், மத்தேயுல பார்த்தோம், லூக்கால பார்த்தோம், யோவான்ல பார்த்தோம். யோவான்ல பார்க்க போறோம் 12ஆம் அதிகாரம். John chapter 12 verse 12 to 15. யோவான் 12ஆம் அதிகாரம் 12 இருந்து 15 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி இந்த நாளை குறித்து தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, ஏன்னா அவர் இந்த குருத்தோலையை எடுத்துக்கொண்டு நடக்கும் பொழுது அந்த நாட்களிலே பஸ்கா நாள். ஆமென். உலகத்துல எல்லா யூதரும் அங்க வந்து இருப்பான். 430 வருஷமே அடிமையான இஸ்ரவேல் ஜனங்கள் என்னைக்கு வெளியே வந்தாங்களோ அதுதான் பஸ்கா பண்டிகை. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அதனால்தான் வேதத்தை பார்க்கிறோம், பஸ்கா பண்டிகைக்கு கர்த்தர் எருசலேமில் இருந்தார். அவர் எங்க ஊழியம் செய்திருந்தாலும் சரி, எங்க போயிடுவாரு? அங்க போயிடுவாரு. உலகத்துல எல்லா யூதரும் அங்க இருப்பானுங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள். பாத்தியா, பஸ்கா பண்டிகைக்கு வந்த திரளா, அப்ப எவ்வளவு இருக்கும் கூட்டம் சொல்லுங்களேன். இப்ப இந்த ஊர்ல ஒரு விழா நடக்குது கோயில்ல. பொதுவா ஒரு விழா நடக்குதுன்னா ஒரு 1000 பேர் வருவாங்க. ஆனா அது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விழானா அங்கிருந்து வரவங்க இங்கெல்லாம் வரவங்க வந்து எவ்வளவு பேர் வருவாங்க? லட்சக்கணக்கில் வருவாங்க. இப்ப பஸ்கா பண்டிகை என்ன வாசிங்க, பண்டிகைன்னு சொல்லியிருக்காரு. பண்டிகைக்கு வந்த திரளான பண்டிகை ஒரு கோயில் திருவிழா கூட்டம் இருக்கும். அந்த கோயில் வருஷத்துக்கு ஒரு பண்டிகை நடக்குமா? நடக்காதா? நடக்காதா? அப்ப இவனு குடும்பத்துக்கெல்லாம் போன் பண்ணி நீங்களே வர வச்சிருவீங்க. குடும்பத்துக்கெல்லாம் போன் பண்ணி வர வச்சிங்கன்னா நீங்க 10 பேர் தான் கூப்பிட்டுருக்கீங்க. ஆனா 50 பேர் வந்துருவான். ஆமென். வருவாங்களா இல்லையா? அதே மாதிரிதான் அந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு குருத்தோலை அன்னைக்கு கர்த்தர் போகும் பொழுது பஸ்கா பண்டிகை. அப்போ அந்த எருசலேம் எவ்வளவு கூட்டமா இருக்கும். அதனால தான் அந்த கூட்டம் அதிகமா இருந்தது அந்த நாட்களில். அதனால தான் அந்த பரிசேயர் சதுசேயர் பார்த்துட்டு, அடாடா இவர் பின்னாடி உலகமே போதியா, இன்னைக்கு உலகமே அவர் கையில தான் இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. வாசிங்க. குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய் போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்படுவார் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். ஆமா, இங்க மறுபடியும் இங்க சொல்றாரு பாருங்க. மத்தியில நம்ம வாசித்தோம், லூக்கால வாசித்தோம், யோவான்ல வாசித்தோம். ஆமென் அல்லேலூயா. என்ன சொல்றாருங்க? மறுநாளில் இயேசு எருசலேமுக்கு வருகிற என்று பண்டிகை வந்த திரளான ஜனங்களை கையில்பட்டு குருத்தோலையை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு
புறப்பட்டு ஓசானா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அவங்க நினைச்சு இருக்கிறாங்க இந்த உலக ரட்சர் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் ராஜா, ஆனா உலகத்துக்கு ராஜா என்பதை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ஏன்னா அந்த ரோமர் அரசாங்கம் வந்து ரொம்ப கடினமான ஒரு காரியங்களை அந்த நாட்களிலே இந்த ஜனங்கள் மத்தியிலே செய்து கொண்டு வந்தார்கள். ஆமென். அந்த கொடூரமான அந்த வாழ்க்கை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த ஏற்றுக்கொள்ளாத இந்த கொடூரமான ஆட்சியிலிருந்து விலக்க வேண்டும், அதற்காக எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்பதை அவர் முன்குறித்து ராஜா இவர்தான் என்று அவர் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் மிக அழகா ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அருமையா கர்த்தர் சொல்லுகிறார். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய் புறப்பட்டு ஓசானா கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். அல்லாமலும் சீயோன் குமார்த்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருப்பது பிரகாரம் இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேலே உட்கார்ந்து நடந்து வந்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசானா. எபிரேயர் பைபிள்ல இந்த யூதர்கள் வந்து 118வது சங்கீதம் அதிகமா வாசிப்பாங்க. அவங்க அதிகமா வாசிப்பாங்க. இப்ப நம்ம எந்த ஒரு வேலை செய்தாலும் 91வது சங்கீதம் வாசிக்கிறோமா இல்லையா? ஜோராச்சல் ஆமா, பல்லெல்லாம் முடிஞ்சிடாது யாரும். ஆமா ஆமாங்க, என்ன இருக்கு? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதர்கள் வந்து சங்கீதம் 118 அதிகமா வாசிப்பாங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டு ஓசானா. ஆனா யூதர் பைபிள் பிரகாரம் அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஓசானா என்பதுக்கு அர்த்தம் சங்கீதம் 118 சங்கீதத்துல 25வது வசனம் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே ரட்சியும். ஓசானா என்ன அர்த்தம்? ரட்சியும், ரட்சியும், ரட்சியும். அது எபிரேயர் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற ஒரு விளக்கம். ஓசானா, ஆண்டவரே என்னை ரட்சியும். நீங்க ஓசானா பாண்டீங்கல்ல, அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை ரட்சியும். ஆமென். ரட்சியம் இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை மீட்டுக் கொள்ளும். ஆமென். ஆமென். வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே ரட்சியும், ரட்சியும். கர்த்தாவே, கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓசானா, ரட்சிக்கிறவர், மீட்கிறவர் என்று சொல்லி எருசலேமிலே ஆர்ப்பரித்தார் என்று வேதம் சொல்லப்பட்டது. இப்போ ஆண்டவர் நடந்து இது கழுத மேல போயின்னு இருக்கிறார். பாபு சும்மா இருக்கணும், குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமென். என்ன சொன்ன புரிச்சா பாபு? சொல்லு, என்ன சொன்ன? ஆலயத்துக்கு வந்தா என்ன சொல்றன்னு கேட்கணும், தெரியுதா? என்ன தூரமா உட்காந்து என்ன ஆண்டவர் பேசுறாரு அதை கேட்கணும். முடிஞ்ச பிறகு நானும் ஒன்று பார்த்து அனுப்பிடுறேன். எல்லாரும் இட்டுன்னு போய் அங்கே ஆடி வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போ. ஓகே? அல்லேலூயா, சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு கத்தி கத்தி நான் பேசுறது சில காரியத்துக்கு இருக்குன்னு உற்சாகமா கேட்கணும். ஆமென். 118 ஆண்டவர் சொல்றார் ஓசானா என்ற அர்த்தம் என்னை ரட்சியும் தேவனே, என்னை மீட்டும் தேவனே என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். எங்களை மீட்டுக் கொள்ளும். நாங்க பல விதமான போராட்டத்தில் இருக்கிறோம். இந்த ரோமர் அரசாங்கத்துல எங்களால் இருக்க முடியல. கொடூரமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகிறோம். இவ்வளவு நாளா நாங்க எங்களுக்கு ராஜா வேணும், இந்த ரோமர் அரசாங்கத்தை வீட்டெடுக்கணும், அதுக்காக நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், ஜெபித்து கொண்டு இருந்தோம். இன்னைக்கு கழுத மேல ஒரு ராஜா வந்துட்டாரு. இந்த ராஜா ரோமர் அரசாங்கத்தை நிர்மூலமாக்க போறாரு. அதனால கர்த்தாவே ஓசானா, ஓசானா, ஓசானா என்று இதுக்காக அவங்க சொல்லிட்டு வந்தாங்க. ஆண்டவர் வந்து நடந்து இது கழுதில போறாரு.
இப்படி ஒரு ரோடு போயினே இருக்குது. இங்கிருந்து ஒரு ரோடு போகுதுங்களா, எதிரில் போதாப்பா? இந்த சர்க்கிள் இட்டு போட்டோன்னு ஒரு ரைட் ஒன்று லெஃப்ட் போதா? இப்போ கிட்ட போயிட்டாரு. இப்போ அந்த ரோடு வந்து டைவர்ட் ஆகுது. இப்போ வலது பக்கம் ரைட் சைடு, இடது பக்கம் லெஃப்ட் சைடு, அப்படிதான் இல்லையா? இப்போ இப்படி ரோடு போயினே இருக்குது. திடீர்னு ஒரு ரோடு டைவர்ட் ஆகுது. எல்லாம் அங்கே இஸ்ரேலி பெண்கள் எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ எந்த பக்கம் இப்போ போக போறாரு? அப்படிதானே? இப்போ நிற்கிறாரு. இந்த ரோடு போகுது. இப்போ அங்கேருந்து டைவர்ட் ஆக போகுது. ஒன்று லெஃப்ட் போகுது, ஒன்று ரைட் போகுது. இப்போ இவங்க ஓசானா ஓசானா ஓசானா, தாவீதின் குமாரன் ஓசானா, எங்களை மீட்டுக் கொள்ளும், எங்களை ரட்சிக்கொள்ளும் சொன்னாங்களே. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆமென். ராஜா ஓகே, ஆனா எங்களை மீட்டெடுக்கணும். இந்த ரோமன் அரசாங்கத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்கணும். எங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனால் எங்களுக்கு ஒரு ராஜா தேவை. அந்த ராஜா இந்த ரோமன் அரசாங்கத்தை நிர்மூலமாக்கணும். ஆனா அந்த ராஜா வந்துட்டாரு, கழுத வேலை வந்துட்டாரு. இனி இவர் தான் எங்களுக்கு ராஜா. இனி ரோமன் அரசாங்கத்தை நிர்மூலமாக்க போறாரு. ஆமென் என்று சொல்லி ஆர்ப்பரித்து போய்கொண்டிருக்கும் போது ரைட் சைடுல பிலாத்துடைய கோட்டை. யாரு? அந்த கோட்டை அவன்தான். அந்த பக்கம் ரைட் சைடுல ஆசாரியம் தேவ ஆலயம். ஆலயம் அங்க ஒண்ணு இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஆலயம். ரைட் சைடுல தாவீது, இது சாரி பிலாத்துடைய கோட்டை. அங்கதான் ரோமர் அரசாங்கம். இப்ப நின்றாருங்க. இப்ப நின்றுட்டு இவங்க எதுக்காக ஆண்டவர் ஓசானா அப்படின்னு சொன்னாங்க என்று சொன்னா, இவரு இந்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சிட்டாருன்னா அவங்க எல்லாரும் நிர்மூலமாக்கிட்டு, ஆமென், இவர் ராஜா வாழிடுவாரு, ஆமென், அப்ப நம்ம சந்தோஷமா வாழ்வோம் நம்ம நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் என்ன தெரியும் சொன்னாரு? ஆலயத்து பக்கம் போயிட்டாரு. எந்த பக்கம் போயிட்டாரு? ஆலயத்து பக்கம் போயிட்டாரு. எப்போது ஆலயத்துக்கு எதுக்கு போவாங்க? தேவ ஆலயத்துக்கு எதுக்கு போவாங்க? பலியிட போவாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உலகத்துக்கு வந்தது ராஜாவா இருக்கணும். ஆனா அவர் இந்த உலகத்துக்கு வந்தது தன்னையே அவர் பலியாய் கொடுப்பதற்காக. ஆமென். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னை பலியாக கொடுப்பதற்காக ஆலயத்தை என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. ஆனா இந்த யூத பெண்கள் என்ன நினைச்சாங்க? ராஜா வந்துட்டார், இன்னைக்கு நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, எந்த பிரச்சனை நமக்கு இல்லை. ஆமென். இனி ரோமன் அரசாங்கம் கதை முடிஞ்சிச்சு. இவர் தான் ராஜா, இவர் தான் ராஜா, எங்களுக்கு தான் ராஜா, யூத ஜனங்களுக்கு தான் ராஜா, இஸ்ரேலுக்கு தான் ராஜா இல்ல, பிற ஜாதிகளுக்கும் நமக்கும் ராஜாவா இருக்க வேண்டும் என்பதற்காக தேவ ஆலயத்திற்கு அவர் போனார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவருக்கு மாத்திரம் தேவன் அல்ல, ஒருவருக்கு மாத்திரம் ராஜா அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் நான் தான் ராஜா, நான் தான் ரட்சகர், நான் தான் மீட்பர் என்பதை வெளிப்படுத்த அவர் நேர ஆலயத்துக்கு போயிட்டார். இதனால யூத ஜனங்கள்லாம் அவர் விட்டு விலகி போனாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். காண ஒரு கல்யாணத்துல அந்த அம்மா கேக்குறாங்க, வைன் ஆயிடுச்சு. ஆமென். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஆலயத்துக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை சொல்லிடுறோம். அவர் ஆலயத்துக்கு போவதற்கு என்ன காரணம்? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீதா ப்ளீஸ் பாருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கேளுங்க, சத்தியத்தை கேளுங்க, அப்புறம் பேசுங்க. ஆமென். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 276 பேஜ் நம்பர். துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர்களின் மேல் வெற்றி சிறந்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த யூத பெண்கள் என்ன நினைச்சாங்கன்னா, அவனை தோற்கடித்து, ரோமர் அரசாங்கத்தை தோற்கடித்து அவர் வெற்றி சிறந்தவராய் மாறுவார் தான் நினைச்சாங்களே தவிர அவருடைய வெற்றி இதுல இல்லை. ஆமென். அவருடைய வெற்றி சிலுவையிலே. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா.
அந்த சிலுவையின் வெற்றி பெறுவதற்காகவே இந்த உலகத்திற்கு மனுஷகுமாரனாய் கர்த்தர் வந்தார். துறை தனங்களும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமா ஒண்ணுமே இல்லாம கோலமாக்கி உடனே இல்ல நிர்வாணமா இருந்தாங்க. சில பேர் சொல்றாங்க சிலுவையில் அறையப்பட்டாங்க. மேல ஒரு துணியில சில பேர் சொல்றாங்க ஆண்டவர் நிர்வாணமா வெளியரங்கம்னா எல்லாம் கிளீனா பாக்குற மாதிரி. ஆமென். அல்லேலூயா. அவர் இந்த ஜனங்கள் மத்தியில எதிர்த்து போராடி வெற்றி பெறுவதற்காக வரவில்லை. ஆமென். பிசாசின் தலையை சிலுவையில நசுக்குவதற்காக வெற்றி சிறந்ததற்காக இந்த உலகத்திற்காக வந்தார். அல்லேலூயா. துறை தனங்களிலும் அதிகாரங்களும் உரித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர்களின் மேல் சிலுவை வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 47 சங்கீதம் 7வது வசனம். Psalm chapter 47 verse 7. வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. சங்கீதம் 47 சங்கீதம் 7வது வசனம். நமக்காக சிலுவையில வெற்றி சிறந்தது நிமித்தம் வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. பாத்தியா என்ன அவர் சிலுவையில மரித்தது நிமித்தம் உலகத்திற்கு அவர் ராஜா. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சங்கீதம் 47 வசனம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். கருத்துடனே அவரை போற்றி ராஜா, உலக ராஜா, உலக ரட்சகர். இவங்க என்ன நினைச்சாங்கன்னா யூத ஜனங்க நம்மளுக்கு தான் ராஜா, நம்ம ராஜா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆனா இங்க என்ன சொல்லுது? அவர் சிலுவையிலே அவர் நமக்காக அடிக்கப்பட்டது நிமித்தம் அந்த வெற்றி நிமித்தம் உலகத்திற்கு ராஜா. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு நான் தான் ராஜா என்பதை சிலுவையிலே கர்த்தர் செய்து முடித்தார். ஆமென். அல்லேலூயா. இயேசு எதுல வெற்றி சிறந்தார்? ஆண்டவர் 3 வருஷம் ஊழியம் செய்தார். ஆமென். செய்தாரா இல்லையா? அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை எல்லாம் காமிச்சார், எல்லாமே பண்ணார். முதல் அற்புதம் காண ஒரு கல்யாணத்தில் நடக்கிறது. திராட்சை ரசம் தீர்ந்தாச்சு இல்லையா? அப்போ எல்லாம் அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க. ஆமென். ஒரு யூத கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைஞ்சிச்சுன்னா அது கீழ்த்தரமான ஒரு கல்யாணம். எப்படி நம்ம கல்யாணத்துக்கு சிக்கன் கபாப் இல்லைன்னா ஆனா மட்டன் நல்லா சாப்பிட்டுப்பான். சிக்கன் பக்கத்துல 2 பீஸ் இல்லைன்னா என்னடா கல்யாணம், உள்ள 2 kg இறக்கிட்டுக்குவான் மட்டன். என்னடா கல்யாணம் பண்றான், அவனும் 4 பிளேட் சாப்பாடு சாப்பிட்டுக்குவான். அவன் ஆண்டு ரொம்ப அருமையா சொல்றாரு. என்ன, நான் எங்க போனாலும் நான் வசூல் நிற்கும் போது தான் எனக்கு இந்த வசனத்துக்கு நிற்க முடியாது. நீ வாங்குவதற்கு முன்பதாக உனக்கு பின்னாடி இருக்கிறதா அவனுக்கு இருக்கிறதா சாப்பாடை பாரு. இவ்வளவுதான் சாப்பாடு இருக்கும், பின்னாடி 4 பேர் இருக்குவாங்க, வந்து கேட்டுப்பான், போடு இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போடு. பின்னாடி பார்க்க மாட்டோம். ஆனா வேதம் மிக தெளிவா சொல்லுது. அடுத்த முறை சொல்றேன், நீ ஒரு பந்திக்கு போகும்பொழுது நீ அந்த பந்தியில சாப்பாடு வாங்குவதற்கு முன்பதாக பின்னாடி குடும்பங்களுக்கெல்லாம் கிடைக்குமா அது தகுந்த மாதிரி நீ வாங்கிட்டு போயிடணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா குடும்பமே 5 kg சாப்பிட்டுக்கும், இன்னும் சுற்றி அங்கே ஒரு 6-7 பிளேட் இருக்கும். அப்படி எங்க சாப்பாடு கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? சரி போட்டாங்க இல்லை சாப்பாடு 10 பிளேட் போட்டாங்க இல்லை, ஒரு 4 பிளேட் கறி எடுத்து வச்சுக்கிறது. என் சொந்தக்காரன் மச்சான் மாமன் பின்னாடி வரவங்களுக்கு இருக்குமா சாப்பாடு? அப்ப அந்த 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 பாவம் பழியெல்லாம் யார் மேல போகும்? கல்யாண வீட்டுக்காரமா இல்லையா? சாப்பிட்டு போனாங்க அவன் பேர்லையா? அதனால நீங்க நினைச்சுக்க, இன்னைக்கு நினைச்சுக்க அந்த வசனத்தை. அடுத்த முறை சொல்றேன், நீ எந்த பந்திக்கு போனாலும் வீட்டில் எவ்வளோ சாப்பிட்டுக்கலாம்,
ஏன்னா ஒரு அளவுக்கு தான் சாப்பாடு செய்திருப்பாங்க, ஒரு ஆட்கள் தான் செய்திருப்பாங்க. சபைக்கு மாத்திரம் நீ ஒண்டியா வருவ, ஆனா கல்யாணத்துக்கு நீ ஒரு 4 பேர் எடுத்துன்னு போவ. ஒரே இல்லையா? ஒரே இல்லையா? அக்கா அக்கா மச்சாங்க அக்கா அக்கா சித்தி பையன் கல்யாணம், இது என்னவோ இவங்க பிள்ளை மாதிரி, வாங்க எல்லாம் போகலாம், வாங்க எல்லாம் போகலாம். அதே மாதிரி நீங்க வாங்க என் சபைக்கு போகலாம்னா இன்னைக்கு ஆறு நடத்திட்டு இருப்பாங்க. இனி நீ எங்க சாப்பாடுக்கு போனாலும் சரி, பந்தியில என்ன நினைக்கணும், பின்னாடி பாருங்க, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு இருக்குதா இல்லையா, அப்ப கொஞ்சம் வாங்கிட்டு போங்க. நீங்க 10 பேர் சாப்பாடு நீங்களே வாங்கிட்டு போயிடாதீங்க. ஆமென். பாருங்க, காலம் ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைஞ்சிச்சு, எல்லாம் இங்க ஓடுதும் அங்க ஓடுதும், இங்க ஓடுதும் அங்க ஓடுதுமா இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, ஐயா திராட்சை ரசம் ஆயிடுச்சு, ஆனா என்ன சொன்னாரு, இன்னும் எனக்கு வரல. அவர் எந்த வேலையை நிறைவேற்ற அவர் காத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய வேலை இதே இல்ல, அவருடைய வேலை அற்புதம் செய்யறதில்ல, அடையாளம் செய்யறதில்ல, விசுவாசி ஓட்டுறதில்ல. அவருடைய வேலை எது தெரிந்து வேதம் சொல்லுது. என் வேலை இப்பதான் முடிச்சேன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த 3 வருஷம் ஊழியம் செய்வது என்ன சொல்லியிருப்பாரா? என் வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருப்பாரா? கல்யாண வீட்டுல இன்னும் எனக்கு வேலை வரலன்னு கர்த்தர் சொன்னார் மரியாதை இடத்துல. ஆனா இங்க என்ன சொன்னாலும் எனக்கு வேலை வந்தாச்சு. யோவான் 12ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 12 verse 23 and 24. யோவான் முடிச்சிடுறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 23 24. இப்போ அவர் சொல்ற என் வேலை முடிஞ்சிச்சுப்பா, எல்லாம் எடுத்து வச்சுங்கப்பா. ஒரு கல்யாண வீட்டுல சொந்த தாய், வளர்ப்பு தாய். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன பாருங்க, ஒருத்தர் வாசிங்க, என்ன பாருங்க. அங்க சொன்னார் இன்னும் வேலை வரலன்னு சொன்னாரா இல்லையா? ஆனாலும் செய்தார். ஒரு குடும்பம் வாழணும். நாளைக்கு அந்த குடும்பம் கணவன் மனைவா போகும்போது இந்த கல்யாணத்துக்கு போனா சோறே போடலன்னா அவன் கேட்டானா எவ்வளவு கவலைப்படுவான். அவன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சாப்பாடு செய்து போட்டுருப்பான். வந்த ஜனங்க இல்லையா, ஒரு ஆள், அதாவது 10 பேர் சாப்பாடு ஒரு ஆள் சாப்பிட்டு போயிட்டு அவன் என்ன பண்ண முடியும்? போறான் பாரு, சோறா போட்டான், ஒன்றும் இவ்வளோ பேச வைக்கிறான், எவ்வளோ பேச வைக்கிறான், எவ்வளோ பேச வைக்கிறான். இப்போ 800 ரூபாய் 900 ரூபாய் கேஜின்னா இவ்வளோ பேச போட்டுருப்பான். ஏன் சொல்றேன்னா, அந்த கல்யாணத்துல அந்த குடும்ப வாழ்க்கை முதல்ல அவமானமா போயிடக்கூடாது. அதனால கர்த்தர் குடும்பத்தை பார்த்து ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இந்த வாழ்க்கையை ஒரு சமாதானமா இவங்க வாழணும், வரலனா கூட செய்தார் கர்த்தர். ஒரு குடும்பத்தை வாழ வைக்கணுமே கர்த்தர் செய்தார். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னா, எனக்கு இன்னும் வேலை வரல. ஆனா இங்க சொல்றாரு, இங்க வேலை வந்துடுச்சு. யோவான் 12ஆம் அதிகாரம் 23 24. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். மகிமை படையும்படிக்காக ஆமென் நேரம் வந்துச்சு. சிலுவையிலே மகிமையிலே வெற்றி சிறந்தா கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவாங்க. அந்த உலகத்திற்கு வந்ததே ஆமென் சிலுவையில உனக்காகவும் எனக்காகவும் மரிக்க வேண்டும் என்பதற்காக, அதுக்காக அவர் காத்து இருந்தார். அந்த நாட்கள் வரும். ஒரு வாரத்துக்கு முன்பதாகத்தான் இப்பேற்பட்ட சம்பவங்களை நாம் வேதத்துல நாம் பார்க்கிறோம். ஆமென் அல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. ஆமென் அல்லேலூயா. முதல்ல சொன்னார் எனக்கு வேலை வரல, சும்மா இருக்கணும். ஆமென் அல்லேலூயா. ஊழியர் செய்யும் போது கூட என் வேலை முடிஞ்சிச்சுன்னு சொன்னாரா? போப்பா 10 பேர் நான் சுகம் பண்ணிட்டேன், என் வேலை முடிஞ்சிச்சு போயிட்டு வான்னு சொன்னாரா? ஆமென் சொல்ல. ஆனா இப்ப வேலை முடிச்சதுன்றாரு. அவர் எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அதை நிறைவேற்ற நேரம் வந்து விட்டது என்று கர்த்தர் சொன்னார்.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும் படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே யாகில் மிகுந்த பலன் கொடுக்கும். ஆமென். அவர் இறந்தாரு, இந்த உலகத்துல மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குருத்தோலை குறித்து யோவான் வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 9-10 சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். இன்றைக்கும் கூட சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தராகிய தேவனை நோக்கி அங்கிருக்கிற தேவ தூதர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் Revelation chapter 7 verse 9 and 10, வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் நான் வாசிப்பதை நீங்க கேளுங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களின் பாஷைக்காரரிலும் வந்தோம் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள். புரியுதா நான் வாசிக்கிறது? ஆமென். இந்த வசனத்தை தெலுங்குல வாசிங்க. ரெவல்யூஷன் கடைசி சாப்டர் verse 7 chapter 7 verse 9 and 10. இங்கிலீஷ்ல வாசிங்க, கன்னடால வாசிங்க, தெலுங்குல வாசிங்க. இன்னும் என்னென்ன பாஷை தெரியுது அந்த பாஷையில வாசிங்க. இங்கிலீஷ்ல ಇವುಗಳಾದ ಮೇಲೆ ಇಗೋ ಯಾರಿಂದಲೂ ಎಣಿಸಲಾಗದಂತ ಮಹಾ ಸಮೂಹವು ಸಿಂಹಾಸನದ ಮುಂದೆಯೋ ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದಾತನ ಮುಂದೆಯೋ ನಿಂತಿರುವುದನ್ನು ಕಂಡೆನು. ಅವರು ಸಕಲ ಜನಾಂಗ ಕುಲ ಪ್ರಜೆಗಳವರು ಸಕಲ ಭಾಷೆಗಳನ್ನಾಡುವವರು ಆಗಿದ್ದರು. ಅವರು ಬಿಳಿ ನಿಲುವಂಗಿಗಳನ್ನು ತೊಟ್ಟುಕೊಂಡು ತಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಖರ್ಜೂರದ ಗರಿಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದರು. ಅವರು ಸಿಂಹಾಸನಾಸೀನನಾಗಿರುವ ನಮ್ಮ ದೇವರಿಗೂ ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದಾತನಿಗೂ ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಉಂಟಾದದಕ್ಕಾಗಿ స్తోత్ర ಎಂದು అటు తర్వాత నేను చూడగా, ఇదిగో ప్రతి జనములో నుండి, ప్రతి వంశములో నుండి, ప్రజలలో నుండి, ఆయా భాషల మాట్లాడు వారిలో నుండి వచ్చి ఎవడనూ లెక్కింపజాలని ఒక గొప్ప సమూహము కనబడెను. వారు తెల్లని వస్త్రము ధరించుకున్న వారై ఖర్జూరపు మట్టలు చేత పట్టుకుని సింహాసనము ఎదుట గొర్రె పిల్ల ఎదుట నిలువబడి. After these things I looked, and behold, a great multitude which no one could number, of all nations, tribes, people, and tongues, standing before the throne and before the Lamb, clothed in white robes, with palm branches in their hand, and crying out with a loud voice, saying, Salvation belongs to our Lord, who sits on the throne, and to the Lamb. ஆமென். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் வந்தும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியவனுக்கு முன்பதாக நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமாய், ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த குருத்தோலை ஒரு வெற்றியின் சின்னம். அவளே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எதை வெற்றி சிறந்தார் என்பதை வேதத்தின் மூலியமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கழுதையின் மேல் உட்கார்வதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து கர்த்தர் வேதத்தின் மூலியமாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென். இந்த உலகத்திற்கு நான் தான் ராஜா என்பதை அந்த உலகத்திற்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. யூத ராஜ சிங்கம். ஆமென். அல்லேலூயா. உலகத்தை ரட்சித்தவர், உலகத்தை மீட்டவர், உலகத்திற்கு ராஜாவா இருக்கிறவர், கர்த்தரா இருக்கிற தேவனுடைய நாமம் மகிமை அடைவதாக. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய தேவனே,
இந்த நாளிலே கொடுத்த ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த உலகத்திற்கு நீர் ராஜாவாய் வெளிப்படுத்தின நாளை நாங்கள் நினைவு கூறும்படிக்காக நீர் கொண்டு வந்த எங்களை உடைய சமூகத்தில் சேர்த்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் ஆவியானவரே, நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்தில் இந்த உலகத்தின் ரட்சகர் மீட்பர் ராஜா என்னை தவிர வேறு ராஜா இல்லை என்பதை ஆண்டவரே நீர் சுட்டி காட்டி வெளிப்படுத்தினீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டி தேவன் நாமத்தை